இப்போ இது மாதிரி ப்ளக்கு, சுவிட்சு அண்டு இண்டிகேட்டர், இது மாதிரி இண்டிகேட்டர் எடுத்துக்கிறோம். இண்டிகேட்டரு இது மாதிரி சுவிட்ச் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ஒரு ப்ளக்கு 3 பின் ப்ளக் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று எடுத்துக்கிறோம். இது மாதிரி 3 பின் ப்ளக்கு, அது மாதிரி 2 எடுத்துட்டோம். 3 பின் ப்ளக்கு. இதை எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, இது மாதிரி ஒயர் எடுத்துக்கிட்டு, அதாவது இண்டிகேட்டரில் எது கொடுக்கணும் அப்படின்னாக்க கரண்ட் இதுக்கு வருதா அப்படின்னு சப்ளை பண்ணுறது தான் நம்ம இந்த இண்டிகேட்டர் தெரிஞ்சுக்கணும். இண்டிகேட்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுதான் இண்டிகேட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் வந்து சுவிட்சு எவ்வாறு நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் எடுத்துக்கிறேன். இந்த சுவிட்சில் வந்து மெயினை ஃபஸ்ட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். மெயின் அதாவது இப்படி சுவிட்சில் பார்த்திங்க அப்படின்னாக்க ஆன் ஆஃப்னு இருக்கும். இல்லைன்னா இது மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்கள். இது மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இது மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளில் இது மாதிரி இருக்கான்னு சொல்லி இப்போ பாருங்கள். இதுனாக்க இப்படி ஆன் பண்ணுறது, இது ஆஃப் பண்ணுறது, அப்படியே வச்சுக்கணும். இது மாதிரி கட் பண்ணி ஒயர் எடுத்துக்கணும். ஒயர் எடுத்துக்கிட்டு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, இதனுடைய ஒயரை ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் வச்சுக்கிறோம். மெயினாக இதை கனெக்ட் பண்ணிடுறோம். இதை அப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ வச்சு டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிட்டு இப்போ வந்து இதில் வந்து நான் நியூட்ரல் கொடுத்துட்றேன். இந்த ஒயர்லேருந்து இதுக்கு, அதாவது இந்த 3 பிளக்லேருந்து இந்த 3 பிளக்குக்கு மெயின் கொடுத்துட்டோம்னாக்கா அது என்ன சொன்னாங்க, பேஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எர்த்துன்னு கொடுத்துருக்கேன். இங்கேருந்து இதுக்கு எர்த்து, அது நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரல் கொடுத்துருவோம். இந்த சுவிட்ச் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டாக்க, இது வந்து நமக்கு வந்து எர்த்து, பூமியை எர்த்து இருக்கு இல்லையா, அதுக்கு நமக்கு வந்து ஏதாவது சப்ளை இது பார்த்துலனாக்கா அதை நம்ம இதில் கொடுத்துக்கலாம். இதுவும் எர்த்து தான், அதை கொடுக்கலாம். இப்போ நமக்கு தேவையில்லைங்கிறதுல நம்ம விட்டுறோம் அதை. இப்போ இந்த 2 சுவிட்ச்லையும் நான் என்ன பண்ணிட்டேன், மெயின் கொடுத்துட்டேன். மெயின் கொடுத்துட்டு எப்பயுமே சுவிட்சுக்கு என்ன செய்யணும்னாக்கா மெயின் மட்டும்தான் கொடுக்கணும். இந்த எர்த்தை கொண்டு போய் இதில் கொடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த மெயின் வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், மெயின் ஒயர் தான் எடுத்துக்கணும். அதெல்லாம் இந்த ஒயரை நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய மெயின், இங்கே பாருங்க, இதில் இருக்கக்கூடிய மெயின், இதில் இருக்கக்கூடிய மெயின் இதில் இருக்கக்கூடிய மெயினை
நம்ம இங்கே வந்து ப்ளூ ஒயர் மெயின் கொடுத்துருக்கோம் இல்லையா, அடையாளத்துக்கு பாருங்கள், இந்த மெயினில் நம்ம கனெக்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா இதை லூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயரை கொண்டு வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடுறோம். இதில் கொண்டு வந்து கனெக்ஷன் கொடுத்தோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச் இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சு ஃபஸ்ட்டு அடாப்டருக்கு ஒரு மெயின் கொண்டு வரோம். இதில் ரெண்டுலேயுமே மெயின் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்கள் எத்தனை சுவிட்சு போட்டிருந்தா கூட இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம நிறைய அங்கே சுவிட்ச் வச்சுருக்கோம். இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மெயினை கொடுத்துட்டே போயிடலாம். மூணுக்கும் அப்படியே ஒரே டைமில் அப்படி இது மாதிரி கொடுத்துட்டே போயிடலாம். ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். மேலே இருக்க ஒயர் இருக்குல்ல, அது மேலே அப்படியே ஒயர் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். அது மெயின், ஏன்னா இதுக்கு ஃபுல்லாக மெயின் தான் இருக்கும். இந்த மெயினை கொண்டு வந்து ஒவ்வொரு ப்ளக்லையும் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த சுவிட்சை நான் போட்டேன்னா இதில் சப்ளை வரும் பாருங்கள், இதில் சப்ளை இருக்கும். ஃபஸ்ட்டு சுவிட்சு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இதில் சப்ளை வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் லைட் எரியுது பாருங்கள், லைட் எரியுது. இப்போ ஆஃப் பண்ணுறோம் பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன், லைட் எரியாது. ஸோ இதனுடைய கனெக்ஷனு இதில் கனெக்ஷன் இருக்குது. அப்போ சுவிட்சினுடைய கனெக்ஷன் எங்கே இருக்குனாக்கா ப்ளக்குக்கு ஒன்று வரும். அப்போ இதில் என்ன இருக்குனாக்கா இதுலேயே எர்த்து இதுலேயே மெயின் இருக்கக்கூடாது. சில பேர் தவறு செய்கிறது அதுதான். இதில் கொடுத்து அப்படி ரெண்டையும் பேசினா எர்த்தும் மெயினும் அப்படியே ஃபியூஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது மாதிரி ஏதாவது எரர் வந்தால் அது எரர் தடுப்பதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா இது மாதிரி ஒரு ஃபீஸ் கேரியர் பாருங்கள், இது மாதிரி ஒரு ஃபீஸ் வச்சிடணும். ஃபீஸ் வச்சுட்டா நம்ம இங்கே இதில் என்ன சுவிட்ச் போர்டில் ஏதாவது நம்ம கனெக்ஷன் பண்ணியிருந்தால் இந்த ஃபீஸ் போயிடும். ஃபீஸ் போயிட்டாக்க இதுக்கு கரண்ட்டு சப்ளை ஆகாது. இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கரண்ட்டு எதுவும் சப்ளை ஆகாது இல்லைங்களா. ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு ஃபீஸ் கேரியர் வச்சிடறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட விளக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சுவிட்சு எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு சுவிட்சையும் ப்ளக் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இதுக்கு இங்கே சப்ளை, இதுக்கு இங்கே சொல்ல கொடுத்துட்டோம். இந்த இதுக்கு வந்து இதுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இதுக்கு நம்ம இது கனெக்ஷன் தரோம் இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இதே மாதிரி ஒயர் எடுத்துக்குவோம், கட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இதை நான் கனெக்ஷன் தரேன். இதில் மெயின் நான் எடுத்துக்கிறேன், நல்லா டைட் பண்ணிடணும். இந்த ரெண்டு ஒயரும் மிங்கிள் ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது மெயின் தான் ரெண்டுமே. ஆனால் என்ன அப்படி ஆகும் அப்படின்னா இது வந்து இப்படி கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ சுவிட்சு ஆன் பண்ணி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வராது. இப்படி ஆன் பண்ணி தான் வர முடியும். ஏன்னா இது வந்து டச் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கரண்ட் போட்டோன்னு இங்கே வந்துடும், இது கிடச்சிடும். அதனால் என்ன பண்ணுறோம்னாக்கா இது நல்லா ஃபுல்லாக அப்படியே இப்படி போல்ட் பண்ணிக்கணும். இது வந்து இங்கே டச் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சுவிட்சு தேவையில்லை, இந்த சுவிட்சு தேவையில்லை, அப்படியே கரண்ட் இதில் பாஸ் ஆகி கரண்ட் இங்கே வந்துடும். ஸோ நம்ம சுவிட்சு ஆன் தேவைப்படுற போது கரண்ட் சப்ளை பண்ணுறது வசனம் இது பண்ணுறோம். அதனால் இது கனெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். இது ரெண்டு கனெக்ஷன் இல்லாமல் பார்க்கணும். ஸோ இந்த ஒயர் கொண்டு வந்து இங்கே மெயின் கொடுத்துருக்கோம்ல, மெயின் கொடுத்துரும். இந்த மெயின்லேயே நம்ம கொடுத்துட்றோம். இங்கே பாருங்கள், இந்த மெயினில் நம்ம கொடுத்துட்றோம். மாற்றி கொடுத்துடக்கூடாது. இது என்ன பண்ண வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து முறிக்கலாம். முறுக்கிக்கிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்க்கலாம். இது ஒன்றா சேர்த்து இதுக்குள்ளே அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஒரு என்னென்னா நீங்கள் சொன்னால் இல்லையா, அதே மாதிரி இந்த ஒயரும் கனெக்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா இதில் நியூட்ரல் இருக்குது, இதில் பேஸ் இருக்குது. அதாவது இது வந்து எர்த் இருக்குது, இதில் மெயின் இருக்குது. அப்படிங்கும்போது இதை நம்ம வந்து ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணால் ஃபியூஸ் ஆகிடும், எல்லாம் வெடிச்சிடும். இப்போ இது மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். கனெக்ஷன் பண்ணுறீங்களா. இப்போ இந்த சுவிட்சு இதுக்கு இந்த ப்ளக்குக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் இதில் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னாக்கா நான் இண்டிகேட்டரை இணைச்சிட்றேன். இந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, இண்டிகேட்டர் இது கரண்ட் சப்ளை ஆகுதா அப்படின்னு பார்க்குறது வசமாக இந்த இண்டிகேட்டர் நினைச்சிட்றேன். இதுக்கு என்ன பண்ணுறேன்னாக்கா நான் மெயின் வரக்கூடிய அங்கே வெளியிலேருந்து வருது இல்லைங்களா, இந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டை இதில் கொண்டு இதில் சேர்ப்பேன். இதில் தான் ஃபிட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறோம்னாக்கா நம்மக்கிட்ட ப்ளக் பாயிண்ட் இருக்குது. பாருங்கள்,
இப்போ இந்த ப்ளக் பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணிக்கிறேன். இதை ப்ளக்கு கொடுத்து நம்ம கரண்ட் எடுக்க போகிறோம். நம்ம கரண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளக் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிப்போம். இந்த ப்ளக்கு வந்து சரியாக இருக்கா அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்மகிட்ட ஏற்கனவே என்ன இருக்குது, மல்டிமீட்டர் ஒன்று இருக்குது. இந்த மல்டிமீட்டர் தான் கரண்ட் சப்ளைக்கு மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறது. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஆஃப்னு இருக்குது பாருங்கள், இது ஆஃப்னு இருக்குது. இந்த ஏரோமேக்கு வந்து அது ஆஃப். இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணி கண்டினியூட்டி மோடில் வச்சிடறோம். இங்கே பாருங்கள் சவுண்ட் வர மாதிரி இருக்குங்க, பீப்பிங் சவுண்ட் வர மாதிரி இருக்குங்களா, இந்த கண்டினியூட்டி மோடில் நம்ம வச்சிடறோம். கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டா இங்கே பாருங்கள் 1 வருதுங்களா, அது மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த 2 ஒயரையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இது வந்து பீப்பிங் சவுண்டு வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு சவுண்டு வருது. ஸோ அப்போ என்ன இருக்குனாக்கா இதில் கனெக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறது இந்த ஒயர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு, நம்ம ப்ளக் பாயிண்ட் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இதில் ஒரு எர்த்தை கொடுத்துக்கிறோம். இப்போ கொடுத்த மாதிரி இது மாதிரி ஒரு பிளாக் ஒயர் கொடுத்துட்றோம். இந்த 2 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எந்த ஒயர் இங்கே வருது அப்படின்னு தெரியாது நமக்கு. அப்போ இதில் ஒரு ஒயரை செக் பண்ணிவிட்டு இது ஒரு ஒயர் வச்சுக்கிட்டு இந்த இதில் இன்னொரு ஒயரை அப்படி ஜாயின் பண்ணுறோம். அப்போ சவுண்டு வருதுன்னு பார்க்குறோம். சவுண்டு வருது. அப்போ இந்த ஒயரில் எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. கண்டினியூட்டியாக என்ன கண்டினியூஸாக என்ன இருக்குது, இந்த ஒயர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இதை விட்டுறோம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இதே ஒயர் எடுத்து இந்த கொண்டு வந்து இந்த பிளாக் ஒயரை திரும்ப இங்கே வச்சுட்டு இன்னொரு இதில் இப்படி கனெக்ட் பண்ணுறோம். இப்பயும் சவுண்டு வருது. இப்போ ஸோ இப்படி சவுண்டு 2 வந்து தான் இந்த ப்ளக் வந்து எப்படி இருக்குது, இந்த நமக்கு ப்ளக் பாயிண்ட் எப்படி இருக்குனாக்கா நமக்கு சரியாக இருக்குது. அப்போ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்றோமா, கண்டுபிடிச்சிட்டு இப்போ இது மெயினுக்கு வரதால் நான் இதை கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், இண்டிகேட்டரில் நினச்சிட்றேன். இண்டிகேட்டரில் ஒரு ஒயரு இப்போ நீங்கள் என்ன வரும்னாக்கா இதில் நீங்கள் எந்த ஒயருமே கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு தரும்போது புரியுதுங்களா, எந்த ஒயர் வேணாலும் இந்த சுவிட்சில் இதில் தரும்போது இது வந்து நமக்கு இது லைட் இருக்குது பாருங்கள், இதில் லைட் இருக்கிறதால எர்த்தும் இருக்கும் மெயினும் இருக்கும். இதில் முன்னே இதில் பார்த்தோம் பாருங்கள், இதில் சுவிட்சு, இந்த சுவிட்சில் மெயின் மட்டும் தான் கொடுப்போம். இது லைட்டு, இது லைட்டுங்கிறதால இதில் ஒரு இதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம மெயினையும் இன்னொரு இதில் வந்து எர்த்தையும் நம்ம கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், மெயின் அதாவது வந்து இதில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டைட் பண்ணிடுறேன். இங்கே வந்து என்ன பண்ணிடுறேன்னாக்கா எர்த்தை பாஸ் பண்ணி நல்லா முறிக்கிடுங்க. இதை நல்லா முறிக்கிட்டு இதில் வந்து விட்டுறணும். விட்டுட்டு இதில் பேஸை கொடுத்துறோம். பேஸை கொடுக்குறேன் பண்ணிட்டு இது இருக்குங்க, இந்த ஒயர் இருக்குல்ல, இதை பாருங்கள், இதை செட் பண்ணிட்டேன். இப்போ போய் இது ப்ளக் பண்ணால் இதுக்கு சப்ளை ஆகும். இங்கே பாருங்கள், இதை நான் இப்போ சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சுவிட்சை போடுறேன். இங்கே பாருங்கள், எரியுதுங்களா, லைட் எடுத்து பாருங்கள். ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சிங்களா. இப்போ லைட் போடுறேன், லைட் எரியும். இப்போ இதில் கரண்ட்டு எரியுது பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப ஆன் பண்ணுறேன், ஆன் ஆயிடும் இல்லைங்களா. இப்போ இதில் கரண்ட்டு சப்ளை வந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடறோம். சரி, ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒயர் நான் எடுத்துட்றேன். இதில் கனெக்ஷன் கொடுத்தேன், இண்டிகேட்டர் கொடுத்தாச்சு. இண்டிகேட்டர் கொடுத்துட்டு கரண்ட்டுக்கு நம்ம ஓப்பனில் வச்சுருக்கோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும். ஏன்னா என்ன வச்சுருக்கோம், ஓப்பனில் நம்ம வச்சுட்டு இந்த சுவிட்ச் பாக்ஸுக்குள்ளே நம்ம தரல, எல்லாமே ஓப்பனில் வச்சுட்டு வேலை செய்கிறோம். இது கனெக்ஷன் கொடுத்துட்டா அப்புறம் உள்ள சுவிட்ச் பாக்ஸ் நம்ம எப்படி அணைக்கிறது எனக்கு ஈஸியாக போயிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு தெரியும் வருஷம் இதை கொடுத்துருக்கேன் நான். இதை இப்போ இதுக்கு மெயின் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒயரை நான் கட் பண்ணிக்கிறேன்.
கட் பண்ணாமல் அப்படி டேரெக்டாக கொடுக்கலாம், டேரெக்டாக தரலாம். அப்படியே வேஸ்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள். இப்போ இதை நான் வந்து இது ஒயரை கட் பண்ணல, ஒயரை கட் பண்ணாமல் மெயினை கொண்டு இருக்குங்களா, இந்த மெயினை கொண்டு வந்து இண்டிகேட்டரில் மெயினில் இணைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் இண்டிகேட்டர் இருக்குங்களா, இந்த இண்டிகேட்டருடைய மெயினில் இணைக்கிறேன். எது சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இதில் தான் மெயின் ரெண்டுக்கும் கொடுத்துருப்போம். அதனால் இதனுடைய சுவிட்ச் வந்து கொண்டு எங்கே இணைக்கிறேன்னாக்கா நான் இதனுடைய மெயின்லேயே இணைச்சிட்றேன். ரெண்டும் சேர்ந்து ஒன்றா முடிக்கிடுங்க. ரெண்டையும் ஒன்றா இணைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ளக் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளக்கில் ஒன்று மெயின் இருக்குது, ஒன்று எர்த் இருக்குது. இதில் இண்டிகேட்டரில் வந்துருச்சு போயிடு. இப்போ இதனுடைய மெயின் பாருங்கள், இதனுடைய மெயின் இதில் கொண்டு வந்து சுவிட்சில் இணைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், சுவிட்சில் இணைச்சிருக்கேன், இதுலேயும் இணைச்சிருக்கேன், இதுலேயும் இணைச்சிருக்கேன், சுவிட்சிலையுமே இணைச்சிருக்கேன். மெயினை கொண்டுட்டேன். ப்ளூ கலர் ஒயிட் இருக்கு இல்லைங்களா, அதை மெயின் கொண்டுட்டேன். இப்போ எர்த்து இதுக்கும் எர்த்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எர்த்து வரணுமா இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு எர்த்து இருக்குது பாருங்கள், இந்த எர்த்து இருக்கு இல்லையா, அந்த எர்த்தை கொண்டு வந்து இதில் நம்ம ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுக்கு நான் வந்து இதுக்கு வந்து இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய எர்த்தை இந்த எர்த்தில் கனெக்ட் பண்ணுறேன். இது எங்கேருந்து வருதுனாக்கா நம்ம இண்டிகேட்டர்லேருந்து வரக்கூடிய எர்த்து, அந்த எர்த்தை கொண்டு வந்து இதில் இணைக்க போகிறப்ப இதில் இணைச்சிட்டேன். இதில் முறுக்கிவிட்டு இப்போ இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. நல்லா இன்சர்ட் பண்ணோம், எந்த பிசுறு இல்லாமல் பார்த்துக்கணும். எர்த்து மெயினு, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த வேலையை செய்யணும். இதில் எர்த்தை கொண்டுட்டேன், இந்த எர்த்தை இப்போ கொண்டு போயிட்டு இண்டிகேட்டரில் வச்சிடறேன். இப்போ ஒயரை கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வருஷம் கொண்டு போனதை இப்போ இதை கொண்டு வந்து இண்டிகேட்டர்னுடைய எர்த்தில், இங்கே பாருங்கள், இந்த இண்டிகேட்டர்னுடைய எர்த்தில் ஜாயின் பண்ணுறேன். இண்டிகேட்டர்னுடைய எர்த்தில் இப்போ ஜாயின் பண்ணிடுறேன். இது எடுத்துருங்க, எடுத்துட்டு ஜாயின் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த பிசுறுலாம் வந்து வெளியே வரும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னாக்கா இதில் கொண்டு வந்து இப்படி முறுக்கி விட்டு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. நல்லா முடிக்கிடுங்க. மேலே யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ டைட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ இண்டிகேட்டருக்கு இந்த ப்ளக் பாயிண்ட் மூலமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ப்ளக்கிலிருந்து இங்கே வந்துச்சு கரண்ட்டு, இதுக்கு இதனுடைய இதுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய எர்த்தை கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த எர்த்து இங்கே இருக்கு பாருங்கள், எல்லோ ஒயர், இந்த ஒயர் கொண்டு வந்து இந்த இதுக்கு ஒரு எர்த்தும் இந்த பாக்ஸுக்கு ஒரு எர்த்தும் கொடுத்துட்டோம் பாருங்கள். டைரெக்டாக மெயின்லேருந்து வர பாருங்கள், ப்ளக் பாயிண்ட், அதாவது சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய எர்த்து மெயின். இந்த எர்த்து மெயினில் கொண்டு வந்து பாருங்கள், இந்த எர்த்தை கொண்டு வந்து இந்த சுவிட்சில் ஒரு எர்த்தும் இதில் ஒரு எர்த்தும் கொடுத்துட்டோம். மெயின் கொண்டு வருமா, ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா, மெயின், இந்த ரெட் ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது மெயின். எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா நமக்கு சுவிட்ச் போர்ட்லேருந்து வருது, சுவிட்ச் போர்ட்லேருந்து வருது. இந்த மெயினை கொண்டு வந்து இந்த சுவிட்சுக்கும் இந்த சுவிட்சுக்கும் நம்ம கொடுத்துருக்கோமா. இப்போ பாருங்கள், இதை நான் இதை நான் ஆன் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய கரண்ட் இங்கே எடுத்துக்கிட்டு இங்கே வரும். இப்போ ஒன்று தப்பு பாருங்கள், என்ன பண்ணிட்டோம்னா மெயின் இது கொடுத்துட்டோமா, இதுக்கு வந்து மெயின் நம்ம வரக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே தப்பாக நம்ம பண்ணியிருக்கோம், இதில் இருக்கக்கூடிய மெயின் நம்ம வரக்கூடாது. இந்த ஒயர் நம்ம எடுத்துடலாம். இந்த ஒயரை நம்ம எடுத்துடலாம். இந்த ஒயரை மட்டும் கனெக்ஷன் தரோம்.
இதில் மட்டும் தான் கனெக்ஷன் தரோம். இந்த ஒயர் தேவையில்லை, இந்த ஒயர் நம்ம எடுத்துறோம். இந்த ஒயர் எங்கே வருதுனாக்கா இந்த ஒயரை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இப்படி கொடுத்துட்றோம். புரியுதுங்களா? அதில் இங்கே பாருங்கள், இங்கே மெயின் வந்துருச்சு. இதிலிருந்து சுவிட்ச், இதிலிருந்து நமக்கு இண்டிகேட்டர்னு வந்துருச்சு. இந்த இண்டிகேட்டர்னு மெயின் இங்கே வந்துருச்சு, இந்த மெயின்லேருந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த சுவிட்சை நான் போட்டேனாக்கா இங்கே இருக்கக்கூடிய மெயின் இங்கே வந்துடும். அப்போ இதில் கரண்ட் சப்ளை ஆகும். இப்போ இந்த சுவிட்சை நான் போட்டேன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த சுவிட்ச் இப்படி நான் போட்டேன்னா இதில் இருக்கக்கூடிய கரண்ட்டு இங்கே வந்துடும். அப்போ இதில் நான் சுவிட்ச் போட்டுக்கலாம். முன்னே நம்ம தப்பாக கொடுத்துட்டோம், இதிலிருந்து இப்படி கொடுத்துட்டோம் கரண்ட்டை. அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணுறேன், இப்படி இருக்குது, இப்படி நீங்கள் ஆன் பண்ணிட்டோன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளை இங்கே வந்து, இங்கே இருக்க சப்ளை இதுக்கு வந்துடும், இதுக்கு இருக்க சப்ளை இதுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு இதை தடுத்துனாக்க இந்த சுவிட்சுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்போ இதுலேயும் கரண்ட் சப்ளை ஆயிடும், இதுலேயும் கரண்ட் சப்ளை ஆகிடும் இல்லையா? அது மாதிரி ஆகும். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு சுவிட்சு தான் இருக்குது, இது ரெண்டுக்குமே சப்ளை வரணும் அப்படின்னு நினச்சினாக்க நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு சுவிட்ச் இருக்கக்கூடிய மெயினை கொண்டு வந்து இதில் கொடுத்துட்டு இதை கொண்டு வந்து திரும்ப என்ன பண்ணலாம், இதை இணைச்சிக்கலாம். அப்போ இந்த சுவிட்ச் நீங்கள் போட்டோன்னே இதுக்கு சப்ளை ஆயிரும், இதுக்கு சப்ளை ஆயிரும். இப்போ நமக்கு 2 சுவிட்ச் இருக்கிறதால இதனுடைய மெயினை கொண்டு நீங்கள் கொடுத்துட்டோம், இதனுடைய மெயினை கொண்டு நீங்கள் கொடுத்துட்டோம். எர்த்து பாருங்கள், இதுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். இந்த எர்த்தை கொண்டு வந்து நேராக கொண்டு வந்து இண்டிகேட்டர் இணைச்சிருக்கோம். இப்போ இண்டிகேட்டருடைய ஒயரை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கோம்னாக்கா நம்ம சுவிட்ச் இதில் நினச்சிருக்கோம், ப்ளக் பாயிண்டில் நினச்சிருக்கோம். இந்த ப்ளக் பாயிண்டில் நம்ம கரண்ட் போனால் இங்கே வந்துடும், அதுலேருந்து கரண்ட்டு இங்கே மெயினுக்கு வந்து சுவிட்சுக்கு வந்துடும். சுவிட்சிலிருந்து நம்ம தேவைப்படுற போது இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி இதுக்கு வந்துடும், இந்த சுவிட்ச் பண்ணால் இதுக்கு வந்துடும். இதுதான் இப்போ நம்ம போட்டுக்கிறது சரியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு இந்த மாதிரி மல்டிமீட்டர் இருக்குது. இந்த மல்டிமீட்டரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை செக் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இங்கே கவனிங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது கண்டினியூட்டி இருந்தாக்க இது வந்து பீப்பிங் சவுண்ட் வரும்னு சொல்லி. சவுண்ட் வருதுங்களா? வருது. இப்போ இதில் எங்கேயாவது எர்த்து மெயின் வந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ பாருங்கள், இதில் கண்டினியூட்டி இருக்குது, சவுண்டு வருது. இப்போ இந்த இடத்துல நான் கனெக்ஷன் வைக்கிறேன், இந்த இடத்துல கனெக்ஷன் வைக்கிறேன், சவுண்டு வரும். சவுண்டு வருதுங்களா? அப்போ இந்த உயிர் வந்து கனெக்ட். இப்போ இந்த இடத்த இங்கே வச்சுக்கிட்டு நான் மெயினில் கனெக்ஷன் வைக்கிறேன், இப்போ சவுண்டு வருதா பாருங்கள்? சவுண்டு வராது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா இந்த உயரும் கரெக்டாக நினச்சிருக்குன்னு அர்த்தம். சவுண்டு இருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஒயர் இங்கே வச்சுருக்கீங்களா, இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் இண்டிகேட்டர் இருக்குது பாருங்கள், இண்டிகேட்டர்னுடைய இதில் வைக்கிறேன். இடத்து வருதுங்களா? கரெக்டாக வருதுங்களா? இதில் வச்சு பார்க்குறேன், வருதா பாரு? சவுண்டு வரல. ஏன்னா இது மெயின், இது எர்த்து. அப்போது இந்த இடத்த கொண்டு வந்து இதில் சரியாக நினச்சிருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய இடத்த கொண்டு வந்து நம்ம இதில் நினச்சிட்டோம். ஸோ நம்ம கொடுத்த லைன் வந்து எப்படி இருக்கு, கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், மெயின் எடுத்துக்கிறேன். மெயின் எடுத்துக்கிட்டு இந்த மெயினை இங்கே இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிறோம். அதில் அடுத்து வந்து மெயின் இங்கே வருது, ஸோ மெயின் இங்கே வருது, சவுண்ட் வருதுங்களா? அதே மாதிரி மெயின் இங்கே வருது, சவுண்ட் வருதுங்களா? ஆனால் இங்கே வைக்கிறோம், வருது. ஏன்னா இங்கே நம்ம சுவிட்சு போட்டிருக்கோம். இப்போ நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிட்டா இங்கே வராது. இங்கே பாருங்கள், வராது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோமா? வரல. இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணிடுறேன் பாருங்கள், ஆன் பண்ணிட்டா இங்கே கரண்ட் வந்துடும். அப்போ நமக்கு சரியாக இருக்க கரண்ட்டு. அதே மாதிரி இங்கே நம்ம கனெக்ட் வைக்கிறோம், வராது. இப்போ என்ன பண்ணால் சுவிட்சை நான் ஆன் பண்ணிடுறேன், சுவிட்சை இப்படி ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் வைக்கிறேன், கரண்ட் இங்கே பாஸ் ஆகுது, இங்கே வரும் கரண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்களா? இப்போ 2 சுவிட்சுமே ஆன் பண்ணிடுறேன் பாருங்கள், 2 சுவிட்சுமே ஆனில் இருக்குது, 2 சுவிட்சுமே ஆன் பண்ணியிருக்கேன். கரண்ட் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இது கரண்ட் வந்துருச்சு. ஏன்னா இது ஆன் பண்ணிட்டோம், கரண்ட் இங்கே வந்துருச்சு. இப்போ இங்கே கரண்ட் வரும், வந்துச்சுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கரண்ட் வந்துருச்சு, இங்கே வைக்கிறோம், கரண்ட் வந்துருச்சு. இப்போ கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம், கரண்ட் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் மாற்றி. இப்போ இங்கே நான் இடத்துல வச்சுட்டேன், இடத்துல வச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே இடத்துல வச்சுட்டேன். இப்போ கொண்டு வந்து இதில் மெயினில் வைக்கிறேன். இங்கே தான் மெயின் வரும் இல்லையா, இந்த மெயின். ஏன்னா இங்கேருந்து மெயின் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே மெயின் வச்சா வராது, இங்கே வச்சா வராது. இப்போ ரெண்டுமே ஆனில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 2 சுவிட்சுமே ஆனில் தான் இருக்குது. இங்கே வச்சா வராது, இப்போ இங்கே வச்சா வராது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டு இங்கே வச்சா வராது. இங்கே ஆஃப் பண்ணி கூட பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டோம். அப்போ வந்து அப்புறம் பாருங்கள், இங்கே வராது, சவுண்டு இங்கே வராது, இங்கேயும் வராது.
அப்போ இங்கேயும் வராது நமக்கு, வரலைங்களா? ஸோ ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே பாருங்கள், இப்போ நான் எர்த்தில் இங்கே வச்சுருக்கேன் ஏற்கனவே. இங்கே பாருங்கள், எர்த்தில் மெயின் வச்சு செக் பண்ணிட்டோமா, இங்கே எர்த்தில் வச்சு செக் பண்ணுறேன். இப்போ எர்த் ஒயர் நமக்கு பார்த்துருக்கோம், இங்கே இருக்கும். சவுண்ட் வருதுங்களா? அடுத்து இங்கே வச்சு பார்ப்போம். சவுண்ட் வருதுங்களா? ஸோ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுதுனாக்கா நம்ம ஒயர் வந்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்து எப்படி லைடுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ளக் பாயிண்ட்டை கொண்டு போய் நான் வந்து ப்ளக்கை இணைச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது சரியாக எரியாமல் இருக்குது இல்லையா? இது மாதிரி கருப்பு தட்டு இருந்தால், இப்போ இந்த மாதிரி பிளாக் இருந்தால் இது நல்லா சுரண்டி விட்டுக்குங்க. நல்லா இது நல்லா ரப் பண்ணிடுங்க. நல்லா இது மாதிரி இருந்தாலும் சில சென்டர் வந்து சப்ளை ஆகாது. அதனால் இது பண்ணுங்க. நல்லா இதை வந்து இந்த பிளாக்காக இருக்கிறத வந்து அதாவது துருகிருச்சு. இதை வந்து என்ன பண்ணிடணும்னா நல்லா இப்படி துடைச்சிடுங்க. துடைச்சிட்டு இப்போ நான் ப்ளக் பாயிண்ட்டுக்கு உள்ளே சொருவிட்டேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிடுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பட்டன் போட்டேன். இண்டிகேட்டர் பாருங்கள், இண்டிகேட்டர் எரியுது தானே? பாரு, இண்டிகேட்டர் எரியுது பாருங்கள். இண்டிகேட்டர் எரியுதுங்களா? பாருங்கள், இங்கே எங்கேயாவது தொட்டக்கூடாது, ஏன்னா எல்லாம் ஓப்பனில் இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. இதை தயவுசெய்து கரண்ட்டு நல்லா தெரிஞ்சப்பட தான் இது மாதிரி நான் அப்ளை பண்ணணும். நீ அன்எக்ஸ்பெக்டடாக இது மாதிரி எல்லாம் ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது. ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் தெரியாமல் இங்கே காட்டுறேன், கேமராட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டிங்கனாக்கா அடிச்சு தூக்கிடும். மெயின் இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பாருங்கள், எரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன், எரியல. ஆன் பண்ணுறேன், எரியுது. எரியுதுங்களா? அப்போ இதுக்கு கரண்ட் என்ன ஆச்சு? கரெக்டாக சப்ளை ஆச்சு. நமக்கு டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதில் நம்ம வச்சு பார்க்குறோம். இதில் வச்சு பார்த்தோன்னாக்கா பாருங்கள், லைட் எரியுதுங்களா? வரி எரியுது பாருங்கள், மஞ்சள் கலரில் எரியுது பாருங்கள். இல்லை எடுத்துட்றேன், எரியல. இதில் இந்த இதில் கை வச்சாலும் எரியும். அதனால என்ன பண்ணுறோன்னாக்கா நல்லா பாருங்கள், இதை வைக்கிறோமோ எரியுது. எரியுதுங்களா? எரியுது. எடுத்துடுறோம், எரியுது. இங்கே வச்சாலும் கறி எரியுது. ஸோ இது எர்த்து பாஸ் ஆகுது இல்லைங்களா? இங்கே கரண்ட்டு வந்துருச்சு. அப்போ இது தனியாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இங்கே செக் பண்ணுறோம். நம்ம ப்ளூ ஏற்கனவே போய் சொல்லியிருக்கோம், பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே கரண்ட் வச்சு பாருங்கள், கரண்ட் வரும். இல்லை வரல, ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு தானே பாருங்கள், இங்கே வந்துடுது கரண்ட்டு. இங்கேயும் கரண்ட் வந்துடுச்சு. மெயின் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே கரண்ட் வந்து ரெண்டுலேயுமே கரண்ட் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மெயின் ரெண்டுக்குமே வந்து சுவிட்சுக்கு வந்துடுச்சு. இப்போ சுவிட்சில் இருக்கக்கூடிய கரண்ட்டு இதுக்கு வரணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பட்டன் நம்ம என்ன பண்ணணும்? ஆன் பண்ணணும். அப்போ இந்த இருக்கக்கூடிய பட்டன் என்ன பண்ணுங்க? ஆன் பண்ணுங்க. இப்படி ஆன் பண்ணுங்க. இதையும் ஆன் பண்ணிக்கலாம், இதையும் ஆன் பண்ணிக்கலாம். இப்படி ஆன் பண்ணிட்டுனாக்க இப்படி ஆன் பண்ணு, ரெண்டையும் ஆன் பண்ணிட்டேன். அப்போ இங்கே கரண்ட் பாருங்கள், இங்கே வச்சு பாருங்கள், இதுலேயும் கரண்ட் வருது. தெரியுதுங்களா? மஞ்சள் லைட் எடுத்துங்களா? இப்போ பாருங்கள், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இங்கே வச்சுன்னா இங்கேயும் கரண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், மஞ்சள் கலர் எடுத்து பாருங்கள், எரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே நம்ம செக் பண்ணுறோம். இப்போ இதுக்கு நம்ம ஆன் பண்ணதில் இங்கே கரண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லோ லைட்டில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், இங்கே வச்சு பாருங்கள், இங்கே எல்லோ லைட்டில் இருக்குது. செக் பண்ணும்போது இப்போ ஓப்பன் செக் பண்ணும்போது இதையும் டச் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னாக்க கரண்ட் என்ன ஆகிடும்? அடிச்சிடும். ஏன்னா இதில் எர்த்து மெயின் இருக்குது, இல்லை எர்த்து இருக்குது, கரண்ட் அடிச்சிடும். இப்போ நமக்கு இதெல்லாம் அப்படின்னாக்க இதை வச்சு நம்ம லைட் போட்டால் கூட நமக்கு லைட் எரியும். அவங்க சுவிட்ச் போட்டுருவோம். இது நம்ம டச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அந்த ப்ளக் பாயிண்ட் வச்சு நம்ம டச் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக என்ன இருக்கும்? இது மாதிரி ஒரு அடாப்டர் வச்சுக்கிறோம். அடாப்டர் வச்சுக்கிட்டு இது மாதிரி அடாப்டர் வச்சுக்கிட்டு இதில் லைட்டு செட் பண்ணி இந்த ஒயரை கொண்டு வந்து இந்த சுவிட்சில் ஏதாவது பாருங்க, எர்த்து மெயின் இருக்குது, அதில் கனெக்ஷன் பண்ணி இந்த லைட் இதை ஆன் பண்ணிங்கனாக்கா இந்த லைட் எரியும். ஏன்னா இதில் ஆன் இருக்குது இல்லையா? அப்படி போட்டு நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டினாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். இதை நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இது மாதிரி ஓப்பனில் வச்சு செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. கரண்ட்டு வேலை நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும். ஏன்னா இதெல்லாம் இப்போ கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் தவறுதலாக எங்கேயாவது கரண்ட்டை வச்சுட்டிங்கன்னா ஓப்பனில் இருக்குது, நமக்கு வந்து பிரச்சனை உண்டாக்கிறோம். அதனால் பாருங்கள், இப்படி வச்சுக்கணும். புரியுதுங்களா? இது கரண்ட் இருக்குது, எல்லாமே கரண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் இப்படி திருப்பி வச்சு காட்டுறேன். இப்படி திருப்பி வச்சு காட்டுறேன். இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்குது. இது மட்டும்தான் சர்க்யூட் ஆகக்கூடாது. இந்த இதுலேயும் பார்த்துக்குங்க. இப்போ நான் கரண்ட்டு நான் போட்டேன்னா இங்கே பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் இப்போ கரண்ட்டு பாஸ் ஆகும். இங்கே பாருங்கள், எரியுதுங்களா? பாருங்கள், எரியுது பாருங்கள், எரியுதுங்களா? இப்போ பாருங்கள், எரியாது பாருங்கள், எரியாது. இப்போ பாருங்கள்,
எரியும். எரியுதுங்களா? எரியுது. ஸோ நம்ம கொடுத்த சர்க்கியூட்டு கரெக்டாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பாக்ஸ் ரெடி பண்ணி இதில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணலாம். நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இவ்வளோ தாங்க விஷயம். ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி இப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கொண்டு போகலாம். இதை கொண்டு போய் என்ன பண்ணிடலாம், நம்ம அழகாக நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸில் போட்டு நம்ம அழகாக கொடுத்துட்றோம். இங்கே பாருங்கள், இது வந்து மெயினில் வந்துறதெல்லாம் நமக்கு இண்டிகேட்டர். லைட்டுங்கிறதெல்லாம் எர்த்தும் மெயினும் இங்கேயே இருக்கும். இங்கே பாருங்கள், எர்த்தும் மெயினும் இங்கேயே இருக்கும். சுவிட்சுங்கிறதுல உங்களுக்கு மெயின் மட்டும்தான் வரும். அந்த மெயினை கட் பண்ணி மட்டும்தான் அந்த பிளக் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஃபியூஸ் கேரியர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபியூஸ் கேரியர் இருந்தால் அந்த மெயினை மட்டும் தான் எடுத்து போய் கொடுக்கணுங்க. இந்த ஃபியூஸ் கேரியர் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மெயினை கொண்டு போய் இப்போ மெயின் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மெயினை கொண்டு போய் இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த சுவிட்சில் போய் கொடுத்துடலாம். சுவிட்சில் கொடுத்துடலாம் ஃபியூஸை. நீங்கள் இப்போ நீங்கள் லைட் போய் கரண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், ஃபியூஸ் எங்கே போய் ராங்காக டச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபியூஸ் ஓடிடும். ஃபியூஸ் கரண்ட் ஆகிட்டு அந்த சர்க்யூட், இந்த சர்க்யூட்டு கரண்ட் பாஸ் ஆகாது. இந்த சர்க்யூட்டு கரண்டே வராது. ஃபியூஸ் போட்டோம்னாக்க எதாவது ராங்காக பண்ணியிருந்தாக்க இதுக்குள்ளே ஃபியூஸில் கரண்டே வராது. அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல். உங்களுக்கு இதில் ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.